கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு பிறகு நற்செய்தி காட்டுத்தீயாய் பரவிய காலம் அது. விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் பணிவிடை செய்ய திருத்தூதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களில் முதன்மையானவர் ஸ்தேவான். அவர் அருளும் வல்லமையும் நிறைந்தவர், உண்மையை உரக்கச் சொன்னவர். ஸ்தேவானின் ஞானத்தையும் அவர் செய்த அற்புதங்களையும் கண்ட எதிரிகள் அவரோடு வாதிடத் துணிந்தனர். ஆனால் தூய ஆவியால் அவர் பேசிய சொற்களை யாராலும் வெல்ல முடியவில்லை. பொய்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்டார். ஸ்தேவான், கடின உள்ளம் கொண்டவர்களே, உங்கள் முன்னோர்களைப் போலவே நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்பதையும் நான் காண்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட கூட்டம் ஆத்திரமடைந்து அவரை நகருக்கு வெளியே இழுத்துச் சென்று கல்லால் எறிந்தது. மரணத் தருவாயிலும் அவர் உள்ளத்தில் கோபம் இல்லை, மாறாக கிறிஸ்துவின் அன்பு இருந்தது. ஸ்தேவான் முழந்தாள்படியிட்டு, ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும். இவ்வாறு கூறி அவர் உயிர் துறந்தார். கிறிஸ்துவ மறைக்காக தன் இரத்தத்தை சிந்திய முதல் இரத்த சாட்சி என்ற பெருமையை ஸ்தேவான் பெற்றார். இன்று புனித ஸ்தேவானின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. உண்மைக்காக நிற்பதும் பகைவர்களையும் மன்னிப்பதுமே உண்மையான விசுவாசம். டிசம்பர் 26 அன்று இவரது திருவிழாவை உலகம் கொண்டாடுகிறது.